நமது அனுதின மன்னா ஊழியங்கள் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. சங்கீதம் 72 தலைவர்கள். இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் 72 1 முதல் 7 வரை. தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார். அவருடைய நாட்கள் நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். குறிப்பு வசனம்: புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார். சங்கீதம் 72:6. ஜூலை 2022 பிரிட்டனின் பிரதம மந்திரி நேர்மை தவறி விட்டதாக பலர் கருதியதால் அவர் பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டது. புதிதாக நியமிக்கப்பட்ட பிரதமர் சில மாதங்களுக்கு பிறகு பதவி விலகினார். நாட்டின் சுகாதார அமைச்சர் வருடாந்தர பாராளுமன்ற காலை உணர்வு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு பொது வாழ்க்கையில் நேர்மையின் அவசியத்தை உணர்ந்து தன் பதவியை ராஜினாமா செய்த செயலே இந்த நிகழ்வுக்கு காரணமாய் அமைந்தது. அவரை தொடர்ந்து மற்ற அமைச்சர்களும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்த பொழுது பிரதமரும் தான் வெளியேற வேண்டிய கட்டாயத்தை உணர்ந்தார். இது ஒரு அமைதியான பிரார்த்தனை கூட்டத்தில் இருந்து உருவான ஒரு குறிப்பிடத்தக்க தருணம். கிறிஸ்தவர்கள் தங்கள் அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்க ஊந்தப்படுகிறார்கள். அதிகாரிகளின் கடமையையும் அதனை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஜெபம் தேவை என்பதை சங்கீதம் 72 உணர்த்துகிறது. அவை நீதியும் நேர்மையும் கொண்ட பாதிக்கப்படக்கூடியவர்களை காப்பாற்றக்கூடிய தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்கிற அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்கிற ஒரு லட்சிய தலைவனை குறித்து விவரிக்கிறது. அவர் அலுவலக நேரத்தில் வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போல நிலத்திற்கு செழிப்பை கொண்டு வருகிறார். மேசியாவால் மட்டுமே அத்தகைய பாத்திரத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியும். வேறு யாரால் அந்த தரத்தை கொடுக்க முடியும்? ஒரு நாட்டின் ஆரோக்கியம் அதன் அதிகாரிகளின் நேர்மையால் நிர்வகிக்கப்படுகிறது. நம் தேசங்களுக்காக சங்கீதம் 72 குறிப்பிடும் தலைவர்களை தேடுவோம். மேலும் அவர்களுக்காக ஜெபத்தின் மூலம் இந்த சங்கீதத்தில் காணப்படும் குணங்களை உருவாக்க அவர்களுக்கு உதவுவோம். ஒரு தலைவரிடம் நீங்கள் என்ன குண அதிசயங்களை எதிர்பார்க்கிறீர்கள்? உங்கள் உள்ளூர் மற்றும் தேசிய தலைவர்களுக்காக நீங்கள் எப்படி அடிக்கடி ஜெபிக்கலாம்? தகப்பனே, எங்கள் தலைவர்களை நீதி, நேர்மை மற்றும் நற்குணங்களாக இருக்க தயவாய் கிருபை செய்யும்.